ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம கார்டனில் வந்து பாரிஜாத தொட்டியில் வேஸ்ட்டான வெங்காயத்தெல்லாம் போட்டிருந்தோம். அது இந்த ஒரு மாதத்தில் எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள். ஒரு 20 நாள் ஆச்சு. இப்போ பாரிஜாத பூ ஒன்று நல்லா பெருசாக ப்ளூமிங் ஆக போகுது. அந்த தொட்டியிலே தான் போட்டிருந்தது. இப்போ தனியாக எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா எப்படி தான் இருக்குதுன்னு பார்த்தா நல்லாவே எல்லாம் அந்த உரத்தில் நல்லா சாஃப்டாக எல்லாமே நல்லா பெருசு பெருசாக வளர்ந்துருக்குதுங்க. அது சரி, இப்போ நம்ம வந்து ஒரு நிழலான செமி ஷேடான இடத்துல வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். மோஸ்ட்லி தென்னை மரத்து ஓரமாக தான் இந்த ஆனியன்லாம் வைப்பாங்க. இது பாருங்கள், ஒரு பூண்டு எப்படி ஃபுல்லாக நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ தூரம் பூண்டு வருமானு தெரில. சரி, இதையும் தரையில் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்த்தா தெரிச்சுங்க. ஒரு பொடி இது தெரிச்சு. அதனால் சரி, இது தென்னை மரத்து ஓரமாக பார்டர் செடியாக வச்சு விடலான்னு சொல்லிட்டு எல்லா வெங்காயத்தாலையும் வச்சு விட்டேன். ஒன்று மட்டும் பூண்டு, அது ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சு விட்டுட்டு ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டோம்னா அந்த செமி ஷேட்லேயே நல்லா கொஞ்சம் வளர்ந்துடும். அதுக்கப்புறம் சிறுகீரை விதை இருந்ததுங்க, எல்லாம் தூவி விட்டு ஒரு 4 நாள் ஆச்சு. இப்போ தான் எல்லாம் மண்ணை விட்டு லைட்டாக எட்டி பார்க்குது, நல்லாயிருக்கு. சிறுகீரையும் கொஞ்சம் தரையில் தூவி விட்டுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரோஸ் செடி வந்து சில்வர் லைன் ரோஸு நல்லா ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும். அதுலேருந்து ஒரு கிளையிலேருந்து எத்தினி துளிர் வந்திருக்கு பாருங்களேன். இந்த கடலைப்பிண்ணாக்கு விட்டது தான் நினைக்கிறேன். ஃபுல்லாகவே நல்லா நிறைய துளிர் வந்திருக்கு. சின்ன செடி தான், நிறைய துளிர் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சி